தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மெட்ரோ பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதே போல ஒரு புறம் பாதாள சாக்கடை திட்டம் சீரமைக்காத நிலையில் மற்றொரு புறம் மழைநீர் வடிகால் பணிகளானது தொடர்ச்சியாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது தொடர்ந்து மாலை வேளைகளில் சென்னையில் மழையானது கொட்டி வருவதால் பல இடங்களில் இந்த தண்ணீரானது தேங்கி இந்த பள்ளம் மேடுகள் எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள் சிக்கக்கூடிய அபாயங்களானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இன்றைய தினம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக சிறப்பு கள ஆய்வாக சாலையில் உள்ள அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய நிலை என்ன என்ற தினம் கள ஆய்வும் மற்றும் அதிகாரியிடமும் அவர்களுடைய கருத்துக்களும் தொடர்ந்து நாம் பதிவு செய்து வருகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய இணைப்பில் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய நிலை குறித்து நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து கலாய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் குறித்து தான் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னாலே சாலை பல இடங்கள்ல மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிடுது. ஈவன் சமீபத்துல போடக்கூடிய சாலைகள் கூட குண்டும் குழியுமாக மாறக்கூடியது தெரியுது. இதோடைய ரொம்ப முக்கியமான காரணம் என்னவா பாக்குறோம் அப்படின்னா, அந்த போடக்கூடிய சாலைகள் தரமில்லாத சாலைகள், அதுல முறைகேடான பல வழிகள்ல இந்த சாலைகள் போடப்படுவதுதான் இதற்கான ஒரு முதன்மையான காரணமாக தெரியுது. ஏன்னா ஒரு சாலை போடப்பட்டா ஒரு ஸ்டேட் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 10 to 15 ஆண்டுகள் வரணும்ன்றாங்க. அப்ப நம்ம ஒரு சிட்டியில இருக்கும்போது சிட்டி மாதிரி இடங்கள்ல பல இடங்கள்ல கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு 5 ஆண்டுகளாவது ஒரு சாலை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பு. ஆனால் பெரும்பாலும் 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே சாலை மிக மோசமான நிலைக்கு பல இடங்கள் போகிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வரும்பொழுது கூட அந்த PS சிவசாமி சாலையில நுழையிற இடத்துல அந்த ஒரு பெரிய மேன்ஹோல் அவ்வளவு அப்படியே அந்த மேன்ஹோல் உடஞ்சு கிடக்கு. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம தினமும் போறோம். இதனால பொதுமக்கள் பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு முதுகு வலி, ஆக்சிடென்ட், இறப்புகள், இது போன்ற பல விஷயங்களை நம்ம இந்த சாலை மோசமான சாலைகள்னால எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். சார் தொடர்ச்சியாக இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய தரம் அதாவது ஆய்வு செய்ய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் முறையாக இந்த சாலைகளுடைய தரத்தை ஆய்வு செய்கிறார்களா? ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு சாலையினுடைய அதாவது ஒரு சாலை புதிய சாலை அமைத்தார்களா அதனுடைய கால அளவானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு புதிய சாலை ஒரு பகுதியில் அமைக்கிறாங்கன்னா அது 1 ஆண்டுக்குள்ளாகவோ இல்லை 6 மாதத்துக்குள்ளாகவோ பழுதடைந்த நிலையானது காணப்படுகிறது. என்றால் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தகுந்தவாறு ஒரு புறம் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் இல்லை மழைநீர் வடிகால் வாரிய பணிகள் ஆனது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த சாலைகள் அகற்றப்படுகிறது. இது ஏன் அதிகாரிகள் உடனடியாக இதை கண்காணித்து இதில் நடவடிக்கை எடுப்பதில்லை, இல்லை மாற்று சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதில்லை சார்? இதோடைய 2 விஷயங்கள் அரசு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஒன்று அந்த தரத்தை உறுதி செய்ய அவங்க ஒரு சென்னை மாநகராட்சியில ஒரு நல்ல குவாலிட்டி செக்கிங் யூனிட் ஃபங்க்ஷனலா இருக்கணும். ஆனால் இன்றைய அளவுல அந்த மாதிரி ஒரு யூனிட்டே சென்னை மாநகராட்சியில இல்ல. அவர்கள் பெரும்பாலும் அந்த PMCன்னு சொல்லக்கூடிய அவர்கள் தான் ஒவ்வொரு டெண்டருக்கும் செக் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அது பெரும்பாலும் அது ஒரு விதமான கூட்டு சதியிலேயே இயங்குகிறதுனால அதுல குவாலிட்டி செக்ல எதுவும் எல்லாம் சரியாக இருப்பது போல 5% விட்டுமன் இருப்பது போலவும் எல்லாம் தரத்தோட போடப்படுவது போலவும் தான் அது போடப்படுகிறது. ஆனால் ஒரு இண்டிபெண்டான குவாலிட்டி செக்கிங் இது 2015 விஜய் பிங்க்லேர் ஒரு IAS அதிகாரி சென்னை மாநகராட்சியில இருந்தபோது அவர் இனிஷியேட் பண்ணார். அவர் இண்டிபெண்டா ஒரு குவாலிட்டி செக்கிங் யூனிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாலைகள்லாம் டெஸ்ட் பண்ணி 85% சாலைகள் தரம் இல்லாத சாலைகள்னு அப்போ அவர் வெளிக்கொண்டு வந்தாரு. ஆனால் ஒரே அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அவரை மாத்தினாங்களே தவிர அந்த குவாலிட்டி செக்கிங் யூனிட்டா ஃபங்க்ஷன் பண்ண விடல. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி செக்கிங் யூனிட் தான் இண்டிபெண்டான குவாலிட்டி செக்கிங் யூனிட்னாலதான் ரேண்டமா அவங்க பல இடங்களுக்கு போய் அவங்க சரியாதான் போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கறது செக் பண்ணணும். அதுக்கு இல்லாத சாலைகள் மீது உடனடியாக நடவடிக்கை. இது ஒண்ணு. 2வது, எங்கெல்லாம் பழுதடைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் அவர்கள் உடனடியாக ஒரு ஸ்கொயர் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல மில்லிங் பண்ணி
அந்த இடத்துல சரியான பேட்ச் ஒர்க் வந்து பெரும்பாலான இடத்துல அவர்கள் மேற்கொள்வது இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். அதோடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பல நாட்கள் அந்த பழுதடைந்த சாலை அப்படியே இருக்கும்போது அது பல ஆக்சிடென்ட்களை, பல விஷயங்களை உருவாக்குகிறது. இது வந்து அரசாங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய அலட்சியத்தையும், நாங்கள் அந்த அந்த முறைகேடு செய்பவர்களை, ஊழல் செய்பவர்களை பாதுகாக்கும் ஒரு போக்காகத்தான் இதை பார்க்க முடியும். சாலைகள் அப்படிங்கிறது கண்ணெதிரே அந்த முறைகேடு அப்படிங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒன்று. இதிலாவது சென்னை மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய கவனத்தை செலுத்த வேண்டும். சமீபத்துல பல ஒப்பந்தங்கள் எல்லாம் அவங்க வந்து ஓப்பன் டெண்டராக கூட போகாம லிமிடெட் டெண்டர்களாக எல்லாம் பல டெண்டர்கள் எல்லாம் போட்டுக் கொண்டிருப்பதாகலாம் செய்திகள் வந்தது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவர்கள் வந்து ஓப்பன் டெண்டராக, சரியான டெண்டர்களாக போடுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார், தொடர்ச்சியாக இந்த டெண்டர் விவகாரம் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த சாலை போட, அதாவது 100%, 60% பணிகளை வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதுபோல் மாநகராட்சி சார்பாக இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு இந்த தொகை வழங்குவதற்கு முன்பதாக ஒரு ஆய்வுக்குழு வைத்து அவருடைய பணிகளினுடைய தரத்தை உறுதி செய்த பிற்பாடு அதாவது அவங்களுக்கான தொகையை வழங்கினால் இது போன்ற முறைகேடு நடைபெறாமல் இருக்குன்ட்டும், அதாவது மக்களுடைய கருத்தாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அதுதான் சொல்றேன். அது ஒரு தன்னிச்சையான தரத்தை சோதிக்கக்கூடிய ஒரு குழு சென்னை மாநகராட்சியில் தன்னிச்சையான அப்படி ஒரு குழுவை உருவாக்க வேண்டும். அந்த குழுவே இன்று இல்லை. அந்த குழுவே இல்லாத ஒரு நிலைப்பாடினால்தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டெண்டர்லயும் அங்க இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் கோஹெட் கொடுத்தா நாங்க அப்ரூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்டையர் பில்ல வந்து அப்படித்தான் அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டான குவாலிட்டி செக்கிங் டீம் இருக்கணும். அந்த பகுதி மக்களையும் அந்த ப்ராசஸ்ல வந்து அந்த மாதிரி செக்கிங் பண்ணும்போது அந்த மக்களையும் ஈடுபடுத்த வேண்டும். அப்ப மக்களுடைய கான்பிடன்ஸும் அப்பதான் அங்க வரும். அந்த இடத்துல உண்மையிலேயே நல்ல ரோடு தான் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை சென்னை மாநகராட்சி உருவாக்கி அதை சரியாக செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார், கண்டிப்பாக ஒரு புறம் சாலை இந்த நிலை இருக்குது சார், மற்றொரு புறம் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த மழை போன்ற நேரங்களில் வந்து சாலை ஓரங்கள் போடப்பட்டிருக்கிற தேவையற்ற இந்த இன்டர்நெட் கேபிள்கள், பயன்பாடற்ற இருக்கக்கூடிய கேபிள்களால் இந்த விபத்துகள் வந்து அதிக அளவில் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஹெல்மெட்டு அணிந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிக்கு ஒரு தூக்கு கயிறு போலவே இந்த பயன்படாத கேபிள்களானது துவங்கியிருக்கு. இது ஒரு புறம் விபத்தை ஏற்படுத்தி வருகிறது சார். இதுக்கு ஆல்ரெடி இந்த மாநகராட்சி நிர்வாக சார்பாக ஒரு கண்காணிப்பு குழுவானது அமைத்திருக்காங்க. பட் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? இது உங்களுடைய கருத்தை பதிவு. இந்த கேபிளை பொறுத்தவரை இது போன்று தொங்கக்கூடிய கேபிள்கள்னால மிகப்பெரிய ஆபத்துகள் வந்து காத்திருக்கிறது, மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது பல முறை வெளிக்கொண்டு வந்தாச்சு. இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விபத்துகள் நடந்திருக்கிறதுங்கிறது வெளிவந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் இது ஒரு பிரச்சனை ஆகிறதோ அப்பொழுது மட்டும் இதில் தலையிட்டு ஏதோ ஒரு நாள் 2 நாள் அதை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்வதை போல செய்கிறாங்களே தவிர, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி, நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க டக்ட் டைப்ல ஒண்ணு பண்ண போறோம், ஒரு டக்ட் வழியா தான் அனைத்து கேபிள்களும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் உருவாக்கவும் படவில்லை. இதற்கான ஒரு சரியான வழிமுறையும் அரசாங்கம் உருவாக்கவில்லை. அதோடைய இது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இல்லீகலா பல கேபிள்கள் பல சாலைகள்ல ஒரு மிகப்பெரிய விபத்து உண்டாக்கும் ஒரு ஆபத்துடன் இருந்து இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சாலைகள்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெக்டாங்கிளா நல்லா போட்ட புது சாலைகள்ல ஆங்காங்கே ரெக்டாங்கிளா அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போடுவதற்காக கட் பண்றாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி அதை சரியாக மூடாமல் அது வந்து ஒரு பள்ளமாக, நல்ல சாலைகள்ல முதல் பள்ளமாக அந்த பள்ளம் வந்து உருவாக்குது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ரோடுல போகும்போது அந்த மாதிரியான ரெக்டாங்கிளாக இருக்கக்கூடியதுதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. சாலை நடுவே, நல்ல சாலைகளுக்கு நடுவே அதற்கு கீழே இந்த மாதிரி ஒரு சாலைக்கு கீழே கேபிள் போடுவது என்பதே ஒரு அபத்தமான ஒரு முடிவாக தெரியுது. அதை வந்து ப்ராப்பரா அது ஓரங்கள்ல ஒரு வழிகள்ல தான் இது போன்ற கேபிள்களோ மற்ற விஷயங்களோ போக வேண்டும். அது சாலைக்கு கீழே இருப்பதும் சரி, ஓரத்தில் தலைக்கு மேலே போவதும், இது இரண்டுமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்க நன்றி சார்.